Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஸ்பைசியான செட்டிநாடு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேண்டான்னு சொல்கிற பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவோம். அந்தளவுக்கு டேஸ்டியான சிக்கன் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நாம் முதல்ல ஒரு மசாலா பவுடர் அரைச்சிக்கலாம். சீரகம், சோம்பு, மிளகு, மல்லி விதைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்துக்கலாம். அது கூடவே ஸ்டார் ஃப்ளவர் ஒன்று, ஒரு 2-3 பட்டை துண்டுகள், கல்பாசி கொஞ்சம், 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலைகள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம ஒரு கடாய் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தீஞ்சு போகாமல் கலர் மாறாமல் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு இவ்வளோ மசாலா பவுட்ரு தேவைப்படாது. ஸோ 1.5 ஸ்பூனில் 1 ஸ்பூன் தான் தேவைப்படும். அது இருக்கட்டும். இதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதா ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 தேங்காய் பத்தைகள் பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 3 வரமிளகாய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 6-7 பல்லு பூண்டு இருக்கும். அது கூட 2 சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கலாம். இதில் ஆட் பண்ணுற வரமிளகாயும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூட குறைய நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தால் நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுவோம். ஸோ நான் இங்கே 3 தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதுவும் வதங்கிடுச்சு, எடுத்து ஆற வச்சுருக்கேன். அடுத்ததாக அரைச்ச மசாலா பவுடரில் 1.5 ஸ்பூன் மட்டும் மிக்ஸிலேயே வச்சுட்டு மீதியை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது நமக்கு தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் கெட்டு போகாது. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இதுக்காக அதே கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக நான் மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கிறேன். நாம் இதில் மசாலா பவுடரை ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சமாக நான் மசாலா பொருட்களை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ப்ரௌனாக வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே இஞ்சி பூண்டு நம்ம மசாலாவோட வதக்கி வச்சுருக்கோம். அதனால தான் இந்த இடத்துல குறைவாக ஆட் பண்ணுறோம். அடுத்ததாக நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா ஆறி இருக்குது. இது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அது கூடவே அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடர் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். மீதியை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இது இருக்கட்டும். இப்போ நம்ம வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம வதக்கி விட்டோம்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததாக இதுக்காக 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து அலசி மஞ்சளும் உப்பும் சேர்த்து அப்படியே ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து 1 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் வதக்கினாலுமே அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி மற்ற மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணால் அதுக்கேற்ற போல் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் ஆட் பண்ண தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல மஞ்சள் ஆட் பண்ணேன். ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ட்ரையான செட்டிநாடு சிக்கன் தான் செய்ய போகிறேன். நீங்கள் கிரேவியாக செய்கிறது இருந்தால் அதுக்கேற்றப்போ நீங்கள் தண்ணி வச்சு கிரேவியாக செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இதுவே உங்களுக்கு நல்லா கிரேவியாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி ட்ரையாக செய்ய போகிறேன். இறக்குற ஸ்டேஜில் 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ண பிறகு 2 மினிட்ஸ் அளவுக்கு நாம் குக் பண்ணிக்கலாம். அப்படி செய்யும்போது அதோடய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட செட்டிநாடு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான ஸ்பைசியான செட்டிநாடு சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணுற காரம், உப்பு எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பவுடரும் நீங்கள் ஸ்பைசியாக சாப்பிட்டிங்கன்னா கூட ஒரு 1/2 ஸ்பூன் நீங்கள் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட செட்டிநாடு சிக்கன் பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அப்படி தான் செம்மையாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக தான் செஞ்சோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஜஸ்ட் குக் வித் லவ்
லவ் அண்ட் கேர். இதுதான் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் டேஸ்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.